சார் அவங்க வந்து மிஸ்டர் சங்கர் ராமன் அவங்க வந்து அமர் சேவா சங்கம்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே கெஸ்ட்னா யாரு 3 பேர் கேட்டாங்க வந்திருக்காங்க. அவங்க பின்னாடி என்ன பத்தி விளக்கமா சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்டடி ரிப்போர்ட் ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து டாக்டர் தினேஷ் பிரசன்ட் பண்ணுவாங்க. அவங்களும் இதை முக்கிய ஒரு செமினார் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்த போறாங்க. கான்ஃபரன்ஸ் ப்ரீஃப் பண்ண போறாங்க. அப்புறம் ஓப்பன் ஃபோரம் இருக்கு. ஓப்பன் ஃபோரம் கேள்வி பண்ணி கேட்கலாம். போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி லோகோ கான்ஃபரன்ஸ்க்கான லோகோ அப்டேட் பண்றோம். அப்புறம் டாக்டர் சுரேஷ் இருக்காங்க, ஒரு கணேசன் இருக்காங்க. எல்லாருமே ஒரு கேள்வி பேசுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய நம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி சர்வே தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இனிய புத்தாண்டில் என்னுடைய வணக்கத்தையும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து சங்கரராமன் அமர் சேவா சங்கத்துடைய செயலாளராக இருந்திருக்கேன். 1992 வருஷம் ராமகிருஷ்ணன் சார் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவான் அப்படின்னு கனவு நேரத்தில் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணேன். இந்த அமர் சேவா சங்கம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு across all age groups and across all disabilities எங்கிட்ட சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இஸ் அவர் விஷன் அண்ட் அவர் ட்ரீம். என்னுடைய கனவு என்னன்னா இட்ஸ் அ வேல்யூ ஃபார் த டிசேபிள்ட். அதாவது நீங்கள் வந்து நிறைய பள்ளத்தாக்கு ஸ்ரீகாந்த் ராஜி பள்ளத்தாக்குன்னா கழிப்பிருக்கீங்க. அதே மாதிரி அப்படிங்கிறது என்னுடைய கனவு. அது ராமகிருஷ்ணன் சார் வந்து முதல்ல 1996 வருஷம் சென்னையில் வந்து இந்த பண்ணியிருக்காரு. அதில் வந்து நம்ம 2 பேரும் இந்த பயிற்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற இடத்துல இந்த மாற்றுத்திறனாளிகள் பள்ளத்தாக்குன்னா என்ன, வாட் இஸ் வேல்யூ ஃபார் தி டிசேபிள்ட் அப்படின்னாக்க எல்லோருக்கும் சம வாய்ப்பு, சம அந்தஸ்து, சம உரிமைகள் இருக்கணும். எவ்ரிவன் இஸ் ஈக்குவல். ஆண்டவனுடைய படைப்புல எல்லாரும் சமமானவர்கள். இதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது, பாகுபாடு கிடையாது. ஜாதி, மதம், நிறம், மொழி, நம்ம தேசங்கள் போன்ற எந்த விதமான தடைகளும் இல்லாத ஒரு சமுதாயத்தில் மனிதராக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு கனவோட இந்த மாற்றுத்திறனாளிகளும் எல்லோரையும் போல வாழணும். மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லா திறமைகளும் இருக்கு. அவங்களாலையும் செயல்பட முடியும். அவங்க வந்து மற்றவர்களுக்கு பர்டனாக, அதாவது சுமையாக இருக்கக்கூடாம அவங்க மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவுக்கு தொழில் செய்து breadwinners-ஆ மாறணும். The people who are considered as burdens will become breadwinners. அதுதான் எங்களுடைய மெயின் நோக்கமாக இந்த வேலை மாதிரி தேவன் என்ற கனவோட ஆரம்பித்தோம். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி அளவுக்கு உயர்ந்தாக்க அவங்க பலவிதமான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும். முதலாவது அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்கணும். மறுவாழ்வு கொடுத்தா தான் அவங்களால எல்லாரையும் போல ஒரு சமநிலைக்கு வர முடியும். அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய லெவலில் படிக்கலாம், இல்லை தொழில் செய்ய கற்றுக் கொடுக்கலாம். இதெல்லாம் கற்றுக் கொடுத்த பிறகு வாழ்வாதாரங்களுக்கு ஃபார் லைவ்லிஹுட் we have to provide them various opportunities. அவங்களுக்கு சின்ன சின்ன கடன்கள் வாங்கி கொடுக்கறது, தொழில் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுப்பதற்கு, வேலை வாய்ப்புகள் வெளியிடங்களை செய்யறதுக்கு, இந்த மாதிரி பல விதமான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். லைவ்லிஹுட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னாக்க they can also perform well அப்படிங்கிறத எங்களுடைய கண்ணோட்டம். இது எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா எங்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் உங்களுக்கு தெரியும். சின்ன குழந்தைகளிலிருந்து நாங்கள் ரிசர்வேஷன் பண்ணலாம். அங்கேயே விடுதியோட படிக்கிற ப்ரோக்ராம் இருக்குது. பெரியவங்களுக்கெல்லாம் யூத் ப்ரோக்ராம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஹாஸ்டல் கொடுத்துருப்போம். அவங்களுக்கு தொழில் பயிற்சி நிலையங்களை கொடுத்துருப்போம். ஒருங்கிணைந்த பள்ளி இருக்குது, இன்க்ளூசிவ் ஸ்கூல். இன்க்ளூசிவ் ஸ்கூல்னா எல்லாருமே சேர்ந்து படிச்சு கொண்டு பண்ணலாம். அது மாதிரி 12வது வரைக்கும் உள்ள பள்ளிக்கூடம் இருக்குது தமிழ்நாடு கரிக்குலத்தோட. நீங்கள் இந்த வருஷம் வரைக்கும் எல்லா வருஷமும் தொடர்ந்து நாங்கள் 100% எங்களுடைய சக்ஸஸ் ரேட் இருக்கு. இது வரைக்கும் ஒரு ஃபெயிலியர் ரேட் கூட இல்லாமல் இந்த 100% சக்ஸஸ் ரேட் எங்கள் ஸ்கூல் போயிட்டு இருக்கு. இதை போல இன்னும் அழகப்பா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸோட நாங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு ஹையர் அகாடமிக் எஜுகேஷனுக்கும் லைக் பிசிஏ, எம்சிஏ, பிபிஏ, பிகாம், எம்காம் மாதிரி பல விதமான ஆர்ட்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸுக்கு காமன் சப்ஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். இதை தவிர மைனரிட்டி ஒரு மறுவாழ்வு முறைகள் இருக்கு. எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா யாருமே தொடர்ந்து எங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடாது. 3-5 வருஷம் தான் சின்ன குழந்தைனாலும் சரி, இல்லை பெரியவங்களாலும் சரி, அதுக்கு மேலே அவங்க வெளியில் போய் வெளி உலகத்தோடு அவங்க பழகணும். பழகி
அவங்களோட வாழ்ந்து அப்பதான் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பதான் அவங்க சமுதாயத்தோட ஒன்றி வாழ்றதுக்கான ஒரு தைரியம் உருவாகும். ஒரு அமைப்புலேயே அவங்க சார்ந்து இருக்கிறாங்கன்னா they become dependent on the organization. They become totally insecure. They will not have the ability to move or cope with the society. அதனால 3 பேருக்கு 5 வருஷத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கு பிறகு சமுதாயம் சார்ந்த மறுவாழ்வு நாங்கள் பண்ணுறோம். That is called as village-based rehabilitation. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையிலும் நல்லா முன்னேற்றம் இருக்கும். தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் 20 வருஷமா மாற்று விளையாட்டு போட்டியில் நாங்கள் அமர் சேவா சங்கம் தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அமெரிக்கா சைனா ஒலிம்பிக்ஸில் டாமினேட் பண்ணுறாப்புல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அமர் சேவா சங்கம் டாமினேட் பண்ணுறது ஸ்போர்ட்ஸில். நாங்கள் வரவங்களாம் சொன்னாங்க, நீங்களாம் கொஞ்சம் விளையாடுங்க, நாங்கள்லாம் ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்ல அளவுக்கு எங்கள் குழந்தைகள் திறமசாலியாக இருக்காங்க. பல இடங்களில் வேலைக்கு போயிருக்காங்க. இன்ஃபோசிஸ், கார்பரேஷன், இந்த மாதிரி பல கம்ப்யூட்டர் கம்பெனிகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு வேலை இருக்காங்கிறத சொல்றதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். 800 கிராமங்களுக்கு மேலே 15,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னுடைய சர்வீஸ் போயிட்டு இருக்கு. இதில் வந்து 4 மாவட்டங்கள் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, அப்புறம் 53 million children around the world under the age of 5 with development report. Many of you may have been publishing about this also. 72% of 5-year-old children in India with disabilities have never attended any type of school. So not Anganwadi school, not preschool, not regular school. 23% of all children aged 5 to 19 go to school. So there's a major gap between normally developing children and children with disabilities. So early intervention programs for children under the age of 6, and this is according to the World Health Organization. What is early intervention therapy services? It could consist of speech therapy, physical therapy, physiotherapy, occupational therapy, special education, psychological counseling, and support for parents. 85% of children, or 85,000 children, have no access to early intervention therapy. Rural areas such as where we work in Tirunelveli district. That's because there's not enough rehab specialists, such as physiotherapists, special educators in rural areas. We decided to use a community-based rehabilitation model in rural areas. In 2014, we created a mobile app called the Mobile Village-Based Rehabilitation Early Intervention. It's a mobile app that helps facilitate the therapy planning and monitoring, and it connects rehab specialists with community workers and families. And the focus is on rural and people in poverty. Initially, funding came from Handi-Care International in Canada, and Government of Canada through Grand Challenges Canada has also given funding. We have a number of other funders, including Azim Premji Foundation, and the Tamil Nadu government is coming on board to help fund this project in this year's project, so that way we can have the best outcomes. Our research partners are University of Toronto and McGill University in Canada, the Saving Brains Partnership, and Harvard University, and the Massachusetts Institute of Technology. So we have some very high-level partners here. This is a description of how the program of rehab specialists, which contains physiotherapists, speech trainer, and special educator. Once the delays are diagnosed, a treatment plan is made. And this plan is made in the app that we've created. So there's particular therapy modules for every type of disability. Then community rehabilitation workers who we've hired go and perform therapy in the child's home. Every 6 months, a reevaluation occurs from the rehab specialist, and it's all inputted in the app. With the awareness program for the community, this is in order to increase awareness in the community of what early intervention is, what child development is, what delayed development is, and to reduce the stigma in the community. We also have training workshops for caregivers, community rehabilitation workers, rehab specialists, Anganwadi workers, and nurses. And we also can conduct medical and surgical camps for all the children in the program. So since 2017, 1,000 children in the community, trained more than 2,700 Anganwadi workers, nurses, and community therapy for 1,252 children. We've trained more than 1,500 caregivers, more than 33,000 people in the community have attended awareness programs, and we've provided medication and surgery referrals to 98 and 581 children in the program.
shown that the more the therapy visits the child receives, the greater the family empowerment and the decreased the strain. We've shown International Conference on Early Intervention. The 14th and 15th of February, but on the 13th we will be having 2 pre-conference workshops. The first one will be how to design, implement, and scale up an early intervention program with children with developmental delays. And Dr. Dinesh Krishna will be presenting this workshop. It's a full-day workshop. The second workshop will be home-based early intervention with children with developmental disabilities. A family attending that workshop. Mainly clinicians, developmental pediatricians will be attending, physiotherapists. So we will be having 2 full workshops with a total of 150 people attending. We will have 3 keynote addresses. Our first keynote address will be the Tamil Nadu Health Systems Project and Tamil Nadu Urban Healthcare, speaking on the funder's perspective. And our third keynote address, speaking on the nature of relationships between NGOs and funding organizations.